முதல் பக்கத்தில் இருக்கிற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடத்தை இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, கேட்கும்படி மரணத்துக்கு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். குருத்தோலை திருநாளாகிய இந்த நாளுக்குரிய
ஆரம்ப வாக்கியம் 87வது பக்கத்தில் இருக்கிறது. ஒரு சந்தியின் 6ஆம் ஞாயிறு, குருத்தோலை திருநாள். ஏகோவாம் நீர் எனக்கு தூரமாகாதேயோ, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியோ, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர், உன்னதத்தில் கடவுளுக்கு மாயேமை, பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய மகாமகிமைக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, எங்கள் ஏற்றருளும். பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு
நீரொருவர் பரிசுத்தர், நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதமானவராய் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து காட்டிய மகா தாழ்மையை எல்லா மனிதரும் பின்பற்றும்படி அவர் எங்கள் மாமிச தேகத்தை எடுத்துக் கொள்ளவும் சிலுவையின் மரணத்தை உத்தரிக்கவும் அவரை அனுப்பி நீரே. அவர் காட்டிய பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் ஆகவும் உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளும். இந்த நாளுக்குரிய சங்கீத பாகத்தை முறையாக வாசிப்போம். 118வது சங்கீதம் 19வது வசனத்திலிருந்து 29 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 118 19 முதல் 29 வரை. நீதியின் வாசல்களை எனக்கு திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். நீர் மறுமொழி அருளி எனக்கு இரட்சிப்பாக இருந்தபடியா நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நமது கண்களுக்கு ஆச்சரியம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே வாழ்வை அருளும். கர்த்தரே கடவுள், அவர் நமக்கு வெளிச்சம் தந்தார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்து கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரே என் கடவுள், உமக்கு நன்றி செலுத்துவேன். நீரே என் கடவுள், உம்மை உயர்த்துவேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசித்து கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லையென்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும். நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்பதே. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க முடிந்தது. குருத்தோலை திருநாளாகிய இந்த நாளில் வாசிப்பதற்கு தரப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம்
5 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்றைக்கான நிருப பகுதி வாசிக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே உமக்கு மகிமை. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியை பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசுகள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அற்புதத்தை செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள் என்பதுவே. இந்த நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் நின்றவாறு பயபக்தியோடு திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பட்டு கன்னிமரியால் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தார். மரத்துக்கு எதை சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்த்தவர். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவமும் ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். இப்பொழுது பாடற் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது சிறப்பு காணிக்கைகளை நாம் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து படைக்கலாம். Osanna,
இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை. அல்லேலூயா 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 மகிமை. அல்லேலூயா 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 மகிமை. படைத்த காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுப்போம். நல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவர் இயேசு எங்கள் அரசராக உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தின இந்த திருநாளில் நன்றியோடு நினைக்கிறோம். இயேசு ஆண்டவரை எங்கள் உலக பொருட்களினால் கனப்படுத்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக கிடைத்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளை, மிஷனரி காணிக்கைகளை, நன்றி செலுத்தும் காணிக்கைகளை, சிறப்பு காணிக்கைகளை படைத்த மக்களை ஆசீர்வதி. தேவ சமூகத்திலே படைத்த ஒவ்வொரு காணிக்கையிலும் தெய்வநாம மைமைப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர்தான் எங்கள் வாழ்வின் அடிப்படை. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துக்கும் ஆண்டவரே காரணர் என்பதை நாங்கள் அங்கீகரித்து இது உமக்கு படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு மாதாந்திர காணிக்கைகளை, மிஷனரி காணிக்கைகளை படைத்த கரங்களை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தனக்கு தந்த வேலையின் நிமித்தமாக நன்றி செலுத்தி இருக்கிற அன்பு மகள் பிபின்ஷாவுக்காக, அவளுடைய அருமை பெற்றோர், அன்பு சகோதர குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகளுக்காக பெற்றோர் வடித்த கண்ணீர், ஜெபித்த ஜெபங்களை கேட்டு மகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து முதல் மாத சம்பளத்தை பெற்று
கடவுளுக்கு நன்றி செலுத்த உதவி செய்து தொடர்ந்து மகளை ஆசீர்வதியும். தந்த வேலையில இன்னும் அதிகமான கிருபைகளை கொடும். தேக சுகத்தை பலத்தை கொடும். பேர் சொல்ல விரும்பாத நபர் படைத்த சிறப்பு காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்பு காணிக்கை ஏற்றுக்கொள்ளுமையா. பிறந்த நாளை கண்டு கடவுளை ஸ்தோத்தரிக்கிற மக்கள் திருவாளர் எஸ் குமாரதாஸ், திருவாளர் பி முருகப்பன், திருமதி சாந்தகுமாரி பொன்னுப்பிள்ளை, திருவாளர் எம் மெர்லின், திருவாளர் ஆர் மகாதேவன், திருமதி சாந்தி மகாதேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறார். புதிய பிறந்த நாளை தங்கள் ஆயுசு நாட்களிலே காணவும், ஆண்டவரே இந்த பிறந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில சகல பாக்கியங்களை நன்மைகளை கொண்டு வரவும் தேவன் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று செபிக்கிறார். அநேக பிறந்த நாட்களை கண்டு தீர்க்காயுசோடு வாழும்படி கிருபைதார். நல்ல கடவுளே, திருச்சபை விசுவாசிகளின் பயன்பாட்டுக்காக ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்க கடந்த நாளில் ஒரு திட்டத்தை தந்தேன். அதற்கான காரியங்களை ஆரம்பித்து நடத்தி வருகிற ஆண்டவர் தொடங்கின நாளிலிருந்து இதுவரையிலும் ஒவ்வொரு விஷயமாக எங்களுக்கு சாதகமாக்கி தருகிறேன். இந்த நாளிலும் கல்லறை தோட்டம் வாங்குவதற்காக தங்களால் இயன்ற சிறப்பு காணிக்கைகளை படைத்திருக்கிற மக்கள் திருமதி பிரேமலதா திவாகர் அவர்களுக்காக, திருவாளர் ஜீவகுமார் ஆன்சி அவர்களுக்காக, திருவாளர் டி ஜெகதீசன் அவர்களுக்காக, திருவாளர் ரசல் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, மிகுந்த ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். கடவுள் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் ஆண்டவரை ஈஸ்டர் முடிந்து இந்த நிலத்தை நாங்கள் கிரயம் செய்து பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய மக்களின் பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்தவும், இதன் மூலம் திருச்சபையில அன்பும் ஐக்கியமும் பக்தியும் விசுவாசமும் வளர ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். நீண்ட நாட்களாக நாங்கள் இதற்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடங்கின ஆண்டவர் இதை முடித்து தருவார் என்ற நிச்சயத்தில் உம்முடைய திருநாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒரு உள்ளங்களையும் ஏவி எழுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 127வது பாடலை செய்திக்கு ஆயத்தமாக பாடுவோம். ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. மணியான முச்சுடர் பேசியாரே, மாசில்லா மணியான முச்சுடர் பேசியாரே, மண்ணிலே மாமலை நூலே தேவன் கோலை எங்கனின் மேலே இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. ஆதிதர்சன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, ஆதிதர்சன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, சரணந்தா வாருந்தா பூவந்தாள் இளமந்தன் மந்தன் இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசுராஜா. மனமாற்றி
என்றனை தேடி ஐயா என் மனமாக்கி உனதடிமை என்றனை தேடி குணமாக்கி வினை நீக்கி கைக்குமக்கி மெய்வாக்கியம் சுராஜா என்னை ஆளும் நேசா சுராஜா என்னை ஆளும் நேசா சுராஜா நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். குருத்தோலை திருநாளாகிய இந்த நாளின் காலையில நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட இறைவார்த்தை இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். அதிலே 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். மறுநாளில இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று ஜெபிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளில இயேசு ஆண்டவரை நம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவும், இயேசு ராஜாவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாளின் செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தெய்வாவியானவர் ஊற்றப்படுவாராக, தெய்வ வல்லமை நிரப்புவதாக. எங்களை மறைத்து உம்மை மைமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லேலூயா பாடினோம். நம்ம திடீர்னு பாடின போது எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாடலாமா? பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னால அல்லேலூயா பாடலாமான்னு பாடலாம், இன்னைக்கு பாடலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு கொண்டாட்டத்தின் நாள். இயேசு ஆண்டவர் தம்மை அரசராக உலகுக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாளில் இயேசு பவனியாக சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு ஆண்டவருக்கு இது பிடிக்குமான்னா பிடிக்காது. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி இழுத்து கொண்டு போக மனதாயிருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறி போனான். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமான மக்களை போஷித்த உடனே ஜனங்கள் எல்லாம் கூட்டமா வந்தாங்க. வந்து எதுக்கு? இவரை நம்ம ராஜாவாக்கிறோம் அப்படின்னா இனி வேலை செய்ய வேண்டியதே இல்லை, இலவசம். உண்ணாமல் உறங்காம இருக்கிற நமக்கு இயேசு ராஜாவாகிட்டா உணவு தந்துடுவார். பசியார சாப்பிடலாம், எங்கேயும் வேலைக்கு போக வேண்டியதில்லை. இவருக்கு பின்னாலே போய் ஓசனா சொல்லிட்டு இருந்தா போதும், உணவு கிடைக்கும். இப்ப இலவசங்களைத்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறான். இந்த இலவசம் யாருடையது? இந்த இலவசம் நமக்கு எவ்வளவு நல்லது செய்யும் கெட்டது செய்யும் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. யாரு அதிக இலவசத்தை தருகிறார்களோ அவர்களை ராஜாவாக்குவோம். இயேசுநாதருக்கு இது பிடிச்ச தியரி கிடையாது. அவர் விலகி போனார். ஜனங்கள் ராஜாவாக்கும்படியாக விரும்பின போது இயேசு அவர்களுக்கு சம்மதியாமல் விலகி போனார். ஆனா இப்ப இயேசுவே தம்மை ராஜாவாக வெளிப்படுத்தி அவரே இந்த பவனியை ஒழுங்குபடுத்தினார் என்று மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 38 வரை வசனங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில இப்படி சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்க போய் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குட்டியை பிடிங்க. அது யாருக்கு பிடிக்கிறீர்கள் என்று உடமஸ்தன் கேட்டா, இது இயேசு ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் அதை விட்டு விடுவான். நீங்க அந்த கழுதை குட்டியை கொண்டு வாருங்க, அதுல நான் உட்கார்ந்து எருசலேமுக்கு பவனியாக போக விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே சீடர்கள், ஆகா, இயேசு ராஜாவாக இவரே விரும்பிட்டார், இப்ப ஒத்துக்கொண்டாரு, என் எருசலேமில போன உடனே இவர் ராஜாவாக போகிறார் என்ற ஆதங்கத்துல கழுதை குட்டியை கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல விரித்து கிளைகளை தலைகளை முறித்து வழியில பரப்பி கையில குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா பாட்டு பாடி எருசலேமுக்கு நேராக பவனி வந்தார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தி நூல்களிலும் இது இயேசு ஆயத்தம் பண்ணி சென்ற பவனி என்று சொல்லப்படுகிறது. யோவான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லாரு. யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில இயேசு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதில்ல, இயேசுநாதர் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட கலிலேயா யூதர்கள் இயேசுவை கழுதை குட்டியின் மேல ஏற்றி அவருக்கு தங்கள் வஸ்திரங்களை விரித்து குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா பாட்டு பாடி எருசலேம் நகரத்துக்குள் பிரவேசித்தார்கள். முதலாவது இயேசுநாதர் ஆயத்தம் பண்ணின பவனி. இரண்டாவது யோவான் சொல்லுகிறார், இது தன்னெழுச்சி பயணி. மக்கள் தாங்களாக ஏற்படுத்தி இயேசுவை ராஜாவாக பாடல் பாடி எருசலேமுக்கு அழைத்து வந்த பவனி. இந்த ரெண்டிலையும் ஒன்றுதான் சொல்லப்படுகிறது, இயேசு அரசன். இந்த பவனி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை.
இப்ப எதுக்கெடுத்தாலும் பவனி. எதுக்காக பவனின்னு கேட்டா சில விஷயத்துல எல்லாம் பதிலே கிடையாது. பவனி என்பது ஒரு கொள்கையை முன்னிறுத்துகின்ற பிரச்சாரம், ஒரு தலைவனை முன்னிறுத்துகின்ற பிரச்சாரம், ஒரு கொள்கை, ஒரு தலைவன். அதுக்குத்தான் பவனியாக சென்று மக்களுக்கு தாங்கள் இந்த கொள்கையை புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம், இந்த தலைவரை உங்கள் தலைவராக முன்னிறுத்த போகிறோம் என்பதை மக்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் பவனி. இந்த விளம்பர உத்திகள் இயேசுவுக்கு பிடித்ததல்ல. ஆனா இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தின் ஆண்டவர், நீதியின் வழியில அமைதியை நிறுவுகின்ற ராஜா, சிலுவையின் வடிவிலே சிலுவையிலே என் ஜீவனை கொடுத்து உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற ராஜா, சமாதானத்தின் ராஜா என்பதை மக்களுக்கு காண்பிப்பதற்காக இப்போது தன்னை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுது, யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. தொடர்ந்து வாசிங்க. இயேசு மகிமை அடைந்த பின்பு, மகிமை அடைந்ததப்போ சிலுவையிலே இயேசு உயர்த்தப்படும் போது அவர் மகிமைப்பட்டார். அந்த சிலுவை மரணத்துக்கு பின்னால இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள்? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் உன்னிடத்துக்கு வருகிறார். அவன் நீதி உள்ளவன் என்று எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல சீடர்கள் எப்ப புரிந்து கொண்டாங்க? குருத்தோலை பண்டிகை முடிஞ்சு இயேசு பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்ட பின்பு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு குருத்தோலை பண்டிகையை கொண்டாடுகிற நாம, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில பவனி போன நாம, எத்தனை பேர் இயேசு உலக பிரகாரமான ராஜா கிடையாது, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கிற சமாதான ராஜா. என் அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு காலம் நான் தான் ராஜான்னு சொன்னது கிடையாது. ஆனா அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சிலுவையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? இயேசு யூதரின் ராஜா. இயேசு யூதருடைய ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதரின் ராஜா. இது இயேசு சொல்லி எழுதல, பிலாத்து எழுதினார். பிலாத்து இயேசுவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எழுதல, இவர் தன்னை யூதருடைய ராஜா என்று அறிவித்தார் என்று மக்கள் சொன்னதை அவன் விசாரித்து பார்த்து, உண்மையாகவே இவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம், இவரே நித்திய ராஜா என்று கண்டு அறிந்து அவன் அதை எழுதினான். அவரை சிலுவையில் இருந்து விடுவிக்க அவனால முடியல, அவனுடைய சுயநலம் அதற்கு இடம் கொடுக்கல. ஆனால் உண்மையை அவனால மறுக்கவும் முடியல, தேவனுடைய வார்த்தை அவனால மீறவும் முடியல. ஏனென்றால் அது கடவுளின் வார்த்தை, கடவுளின் தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்பது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி இவரை ஆண்டவரும் அரசருமாக நியமிப்பது தேவனுடைய திட்டமும் சித்தமுமாயிருந்தது. அதை உலகத்துல ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைய பிசாசு
உலகத்தின் அதிபதி இடம் கொடுத்திருக்கவும் மாட்டான். என் அன்புக்குரியவர்களே, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை பவனே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இதுல இன்னொரு காரியத்தை கவனிச்சுக்கிடுங்க. இந்த ராஜாக்கள் பழைய காலத்துல பவனியாக வரும்போது 2 தடவை அதிகமா வருவாங்க. மக்களை சந்திக்க வரும்போது, அதாவது யுத்தம் முடிந்து வெற்றி பவனியாக ஊருக்குள்ள வரும்போது அவர்கள் கழுதையின் மேல, கழுதை குட்டியாகிய மரியின் மேல வருவாங்க. அது சமாதானத்தை காட்டும். அவர்கள் தாங்கள் வென்ற மன்னர்களை கைவிலங்கிட்டு ஊர்வலத்திலே அழைத்து வருவார்கள். யுத்தத்துக்கு போகும்போது குதிரைகளிலே போவார்கள். அணி அணியாக ரத வீரர், குதிரை வீரர், காலாள்படை வீரர்களை அணி அணியாக வைத்து ராஜா முன்னணியில குதிரையில போவார். அது யுத்தத்துக்கு செல்லுகிற பவனே. இங்கே இயேசு ஆண்டவர் கழுதையாகிய சமாதான சின்னத்தில வருகிறார். எதை அறிவிக்க வருகிறார்? சாந்த குணமுள்ளவராக எருசலேம் குமாரத்தியை தன்னிடம் சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவரை விட்டு தூரம் போய் உடன்படிக்கையை மீறி இருக்கிற எருசலேம் குமாரத்தி மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு விடுக்க வருகிறார். இந்த எருசலேமை கண்டே அவர் அழுகிறார். அவர் வந்து எருசலேமிலே கண்ட காட்சி அவரை வேதனைப்படுத்தினது. வேதம் சொல்லுது, அவர் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை கூட்டி சேர்ப்பதற்கு எத்தனையோ தடவை மனதாயிருந்தேன். நீயோ உனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தவற விட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்மை விட்டு தூரம் போன தம் ஜனங்களை, உடன்படிக்கையின் மக்களை, வலியினாலே தம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தம்முடைய அம்மண்டை சேர்த்து கொள்வதற்காக அவர்களை தேடி வருகிறார். அதை கண்டு அழுகிறார். அவர்களுக்காகவே தம் ஜீவனை கொடுக்க வருகிறார். இவர் வித்தியாசமான அரசர், வித்தியாசமான ஆண்டவர். ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்களை அழித்து போட அல்ல, அவர்கள் பாவங்களுக்காக தம்மையே சிலுவை என்னும் சிம்மாசனத்தில் ஒப்பு கொடுத்த கடவுளின் அரசராக தன்னை அறிவிப்பதற்கு, இரத்தத்தினாலே தம் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு, பலியினாலே உடன்படிக்கை செய்வதற்கு இயேசு ஆண்டவர் குருத்தோலையை பிடித்த கோலத்துல கழுதையின் மேல, கழுதை குட்டியின் மேல பவனியாக வருகிறார். இந்த குருத்தோலை எதை காட்டுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். குருத்தோலை என்பது எதை காட்டுது தெரியுமா? குருத்தோலை வாசிங்க. எவைகளுக்கு பின்பு, மைக்கில வாசிங்களேன். எவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டே சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அன்பானுகளே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்து ஜெயம் பெற்றவர்கள், பரலோகத்துல
வெள்ளை அங்கிகளை தரித்து பரிசுத்தமாக குருத்தோலைகளை பிடித்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் ஜெயித்து விட்டோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து ஜெயமாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக ஜெய கிறிஸ்துவுக்கு முன்னால குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பாடல் பாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குருத்தோலையின் அடையாளம் தான் நீங்க கையில வச்சிருக்கிற குருத்தோலை. இது ஜெயத்தின் அடையாளம். நாங்க ஜெயிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொன்னார் பாருங்க, இது முதல் நான் பான பலியாக ஊற்றப்படுகிறேன். நல்ல போராட்டத்தை போட்டினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. அதான் வெற்றியின் வாழ்க்கை. அந்த வெற்றி பெற்ற விசுவாசிகள் பரலோகத்துல குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை அடையாளமாக அசைக்கிறார்கள். வெண்வஸ்திரம், எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டோம், தங்கள் அங்கிகளை கரைபடாமல் காத்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த குருத்தோலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம குருத்தோலையை பிடிச்சதுனால வெற்றி பெற்றோம் என்ற அடையாளம் இல்லை. பரீட்சை எழுதின எல்லாரும் பாஸ் ஆகணும் என்றே சொல்ல முடியும். இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசுவை அரசராக விசுவாசித்து அவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், போராட்டத்தை போராடினவர்கள், ஓட்டத்தை ஓடினவர்கள், விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், அவர்கள் தான் இந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால நிற்கிறாங்க. அந்த பவனியினுடைய ஒரு முன் காட்சி தான் இந்த குருத்தோலை பவனி. இயேசு நம்மை மீட்பதற்காக சாந்த குணமுள்ளவர்களா, சமாதானத்தின் அரசனாய், தூதுவராய் நம்மிடவிலே வந்திருக்கிறார். அவருடைய கேள்வி, என்னை நீ ராஜாவாக ஏற்றுக்கொள்வாயா? உன் இதயத்திலே என்னை உன் ஆண்டவராக, மீட்பராக, அரசராக ஏற்றுக்கொள்வதானால் என்னுடைய சித்தத்தை நீ செய்யணும், என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும், என்னை ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள்ளணும். உனக்குள்ள வேறு தெய்வங்கள் வேண்டாம். உன்னுடைய பாவ ஆசை இச்சைகளை வெறுத்து விட்டு எனக்கு கீழ்ப்படி, உன் பாவத்தை ஒப்புக்கொடு. உனக்காக நான் மரிக்க போகிறேன், உனக்காக நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், உனக்காக என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னை இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்வாயா? எருசலேமை தேடி இயேசு வந்தா, ஆனா அந்த எருசலேமை ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன செய்தாங்க? அவரை புறம் தள்ளி இந்த பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறாரு. பிலாத்து தன்னை காத்து கொள்ளணும், பதவியை காத்து கொள்ளணும், இந்த மக்களுடைய செல்வாக்க திரும்ப பெற்றுக் கொள்ளணும் என்பதற்காக தன்னுடைய அறிவை போட்டுதான் குழப்புறாரு. பரபாச கொண்டு வர்றாரு. கடைசியில கொல்ல, கொள்ள, அநியாயம், அக்கிரமம், கற்பழிப்பு, விபச்சாரம் எல்லாவற்றிலும் கைதேர்ந்த கள்வன் பரபாஸ் மரண தண்டனைக்காக நியமிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறவன். அவனை கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறாரு, நான் இவனை விடுதலை பண்ணணுமா? பஸ்கா பண்டிகை காலத்துல ஒருவனை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. நம் பரபாச உங்களுக்கு விடுதலை செய்யணுமா? இயேசு என்னும் உங்கள் அரசரை விடுதலை செய்யணுமான்னு கேட்கிறாரு. அப்படியாவது இந்த ஜனங்க இயேசுவை விடுதலை செய்துட்டு போ அப்படி சொல்லுவாங்க என்று எதிர்பார்த்துத்தான் காண்பித்தான். இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாச விடுதலை பண்ணும். அந்த அளவுக்கு பாவத்தின் கொடூரம், இருதயத்தின் கடினம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். பிலாத்து கையை கழுவிட்டு, இந்த பாவம் என் மேல என் குடும்பத்து மேல விழ வேண்டாம்னு சொல்லாரு. இவங்க தனியா போய் சொல்லாங்க, இந்த பாவம் எங்க மேலும் எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். பாருங்க,
அந்த பாவத்தினாலே மன துணிவு கொண்டே ஆண்டவரை விட்டு மறுதலித்து தேவனை எதிர்க்கிற ஜனங்கள் துன்மார்க்கத்தில துணிந்து நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு மரித்தார். இன்னைக்கு அன்பானுகளே, நாம இந்த உலகத்துல கையில குருத்தோலை பிடிச்சு பாட்டு பாடினால வெற்றி பெற்றோம் என்ற அர்த்தமே இல்ல. விசுவாச வாழ்க்கையில இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம், அவருக்கு முன்னால பரிசுத்தமாக வாழ்வதன் மூலம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாச ஓட்டத்தை முடித்து நாம வெற்றியாய் பரலோகத்துல போகும்போது ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய கையில குருத்தோலை தந்து வெள்ளை அங்கிகளை தந்து ஆண்டவருடைய முன்னால நின்று அவரை குருத்தோலையை அசைத்து பாடி ஓசன்னா அல்லேலூயா பாட்டு பாடுகிற கூட்டத்துல உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வார். அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த தவ காலத்துல ஒவ்வொரு நாளும் அதுக்குத்தான் நாம அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அழுது கண்ணீர் விட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் உம்மாக்கு முன்னால உண்மையான வாழ்க்கை வாழணும், என்னுடைய பாவங்கள் தான் உமக்கு இந்த காயத்தை கொண்டு வந்தது, என்னுடைய அக்கிரமமும் மீறுதல்கள் தான் உமக்கு இந்த சிலுவை பாடுகளை கொண்டு வந்தது என்று அவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த தப காலத்துல, குறிப்பா இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவை நமது இதய ராஜாவாக, சமாதானத்தின் அரசராக ஏற்றுக்கொள்வார், ஒப்பு கொடுப்போம். இனி வருகிற நாட்கள் அந்த பாதையில நம்மை வழிநடத்தி செல்லட்டும். இந்த உலகத்துல ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மரிக்க தூயாவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இனி வருகிற நாட்கள் பரிசுத்த வாரம், ஹோலி வீக் என்று அழைக்கிறோம். இதுல பரிசுத்த வியாழக்கிழமை வருது, பெரிய வெள்ளிக்கிழமை வருது, அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான உயிர்ப்பு திருநாள் வருது. ஆகையினால இந்த ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு தியானம் இருக்கிறது. இங்க நிறைய பேரு இந்த கடந்த 34 நாட்களும் ஒழுங்கா வந்தீங்க, சிலர் விட்டு விட்டு வந்தீங்க. இனி வரும் நாட்கள் எல்லாரும் சாயங்காலம் வருவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன நமக்காக செய்தார், இந்த நாளில் ஆண்டவர் என்ன வேதனைப்பட்டார், எதை ஆண்டவர் முன்னிறுத்தினார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். வருகிற பெரிய வியாழக்கிழமை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். குறிப்பாக திருமணமான பெரியவர்கள் ஒரு சிலருக்கு திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. வழக்கமான திடப்படுத்தல் வகுப்புகள் இன்று தொடங்கி வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சபை நாள், அதுக்கு முந்தின நாள் திடப்படுத்தல் நடைபெறும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் திருவிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால திடப்படுத்தப்பட விரும்புகிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிறகு உங்கள் பெயர்களை கொடுத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அறிவுறுத்தல் கூட, நாம கல்லறை தோட்ட வாங்குவதற்கான காரியங்களை வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் முடிந்து அந்த வாரத்தில் நாம் அதை கிரயம் செய்ய சபை குழு தீர்மானித்திருக்கிறது. இன்னைக்கும் நிறைய பேர் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் உங்கள் உள்ளத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை வருகிற வாரத்தில் நீங்கள் கொடுத்தால் சபை நிர்வாகம் அதை வாங்குவதற்கு மிக எளிமையாக இருக்கும். இது நம்முடைய காரியம்.
நமக்கு தேவையான அத்தியாவசியமான காரியம். நமக்கு பண கஷ்டம் நிறைய பேருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆக இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் உங்களால் இயன்றதை கர்த்தருக்கென்று கொடுங்கள். இந்த நல்ல நோக்கத்துக்காக உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும் என்று நான் மறுபடியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சபையிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவர் 1 இயர் கோர்ஸ் முடிக்கிறார். திருவாளர் ஷிபு ஆண்டனி 1 இயர் கோர்ஸ் முடிக்கிறார். மாலை 4 மணிக்கு அவருடைய பட்டமளிப்பு கண்காடியா இறையில் கல்லூரியில வைத்து நடைபெறுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் வந்து அந்த சகோதரனை வாழ்த்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. உள்ளத்திலே புது பெய்யும் உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடாதேயும். உமது பரிசுத்தாவியே என்னை தெரிந்து கொள்ளாதேயும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, குருத்தோலை திருநாளில பவனியாக இயேசு ஆண்டவரை அரசராக சாட்சியிட்டு மறுபடியும் இயேசு ஆண்டவரை ஆராதிக்க எங்கள் இதய ராஜாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, குருத்தோலை பவனியில இலைகளை பறித்தவர்கள், கிளைகளை தரித்தவர்கள், தங்கள் மேல் வஸ்திரங்களை ஆண்டவருக்கு முன்னால் போட்டவர்கள், கழுதையில போட்டவர்கள் இயேசுவை உண்மையான அரசராக அறியவில்லை. லாசருவை இவர் உயிரோடு எழுப்பினார். இவர் ஆண்டவர், இவர் இலவசங்களை தருபவர், இவர் வல்லமை உள்ளவர் என்பதை மட்டும்தான் அறிந்தார்கள். எங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கும்படி வருகிற மேசியா என்பதை அறியாமல் அவர்கள் பாடினார்கள், ஆரவாரமிட்டார்கள். இதே மக்கள் கூட்டம் பெரிய வியாழக்கிழமை இரவில இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள், மறுதலித்தார்கள். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட மக்கள் கூட்டமாய் நாங்கள் இராமல் உள்ளபடியாய் இயேசுவை மீட்பராய் ஏற்று உமக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து பரலோகத்துல வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோலையை பிடித்து உம்மை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்தின் மக்களாக இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தோம். கர்த்தாவே, இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு வழிவகுட்டும் சாமி. நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம், நாங்கள் எதை அறிக்கையிடுகிறோம், இயேசுவை யாராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை எங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்தேன். எங்களை தாழ்த்தி அறிக்கையிடவும் நல்ல தீர்மானம் எடுக்கவும் கிருபைதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும். ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியத்தை எங்களுக்கு தான். பரிசுத்த வாரத்திலே பிரவேசிக்க போகிறோம். வருகிற வாரத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாங்கள் இதயபூர்வமாக பங்கெடுக்கவும், இயேசு ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை பின்தொடர்ந்து வரவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வருகிற வியாழன் வெள்ளியில நடைபெறுகின்ற
சிறப்பு ஆராதனைகளில சிறப்பு செய்தி அளிக்க இருப்பவர்கள், தியான கூட்டங்களை நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இரக்கம் இருக்கட்டும். நல்ல கர்த்தாவே, வியாதியின் நிமித்தமாக பலவீனமாக இருக்கிற சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமதி ஷைபாராணிக்காக, திருமதி ஸ்டெல்லா சுந்தராஜ் அவர்களுக்காக, திருமதி கமலபாய் கமலையன் அவர்களுக்காக, கையிலே காயத்தோடு இருக்கிற சகோதரர் கிஷோலின் சினோவுக்காக, நீண்ட நாட்களாக முதுமையின் காரணமான பலவீனத்தினால் அவதிப்படுகிற திருமதி மேரி மனோகரா சுந்தராஜ் அவர்களுக்காக, திருமதி நிர்மலா அன்னப்பேளுக்காக, திருவாளர் தேவதாசன் அவர்களுக்காக, திருமதி ஜெயந்தி ஜஸ்டிஸுக்காக, திருவாளர் ஐயாவு அவர்களுக்காக, மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற திருமதி ராஜம் தாமோதரன் அவர்களுக்காக, உடல்நலக் குறைவு நிமித்தமாக மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற திருவாளர் ஜெயசீலன், திருமதி மேரி லீலா ஜெயசீலன் ஆசிரியர் அவர்களுக்காக, விபத்தின தன்னுடைய கணவரை இழந்து ஆண்டவரை உடல்நலக் குறைவில் இருக்கிற திருமதி சுரேஷ் அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். முதியின்மையின் காரணமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த நாளில் மருத்துவ சிகிச்சையிலிருந்து ஓரளவு சுகம் பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிற திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், பலப்படுத்தும். நானே உன் பரிகாரியாகிய தேவன், வியாதியை உன்னை விட்டு மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா பலவீனங்கள், வியாதி, கஷ்டங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து தாரும். நல்ல கர்த்தாவே, இன்று பிறந்த நாளை காணுகிற திருவளரே தனராய் திருமதி லலிதா ராமசுவாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய பிறந்த நாட்களை தொடங்குகிற உம்முடைய மக்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். அநேக பிறந்த நாட்களை காணவும் தீர்க்காயுசோடு வாழவும் கிருபை தார். புதிய பிறந்த நாட்களை இந்த வாரத்திலே காணுகிற திருவளர் திருமதி நேசகில்டா ஜெகதீசனுக்காக, திருமதி கஜா குமாருக்காக, திருவாளர் சி அனீஸுக்காக, திருவாளர் ஜே ஜபினுக்காக, சிறுவன் ஜே ஆரிக் ஜோகனுக்காக, திருமதி மேரி செல்வி அவர்களுக்காக, செல்வி ஆஸ்லின் ஜஸ்மிக்காக, திருவாளர் ஜாஸ்பர் ரோஸுக்காக, திருவாளர் கே அருணுக்காக, பயோலின் சஜிதாவுக்காக, திருவாளர் டி தேவதாசன் அவர்களுக்காக, திருவாளர் ஜெயசீலன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கடவுளே, புதிய பிறந்த ஆண்டை தொடங்குகிறவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளவும், பிறக்கிற புதிய ஆண்டு எல்லா வளங்களையும் நன்மைகளையும் இவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரவும் கடவுள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, திருச்சபைக்கென்று கடந்த நாட்களிலே பொருத்தனை பண்ணி 10 வேதாகமங்களையும் 10 தர்க்கிகளையும் ஆண்டவருடைய ஆலயத்திலே படைத்த உம்முடைய மகள் திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாக தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஜெபித்த ஜெபங்கள், தன்னுடைய நிலத்தை கிரையும் கொடுப்பது சம்பந்தமாக மகள் சிந்தின கண்ணீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றின. ஆண்டவர் மகள் இந்த பொருத்தனையை இந்த நாளில் நிறைவேற்றுவதற்கு கிருபை செய்தேன். இவற்றை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும் சுவாமி. வருகிற வாரம் நடைபெறுகின்ற விடுமுறை வேதாகம பாடசாலை கருத்தரங்குக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை சார்பில அநேகரிலே பங்கெடுக்கவும், வருகிற விடுமுறை நாட்களில எங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு விடுமுறை வேதாகம பாடசாலை ஊழியத்தை நடத்தவும் கடவுள் எங்களுக்கு கிருபை தான். வெளியூர்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில் அவர்களை காத்துக்கொள்ளும். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற 10வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக, எழுதி முடித்திருக்கிற மாணவர்கள், நுழைவு தேர்வுகளை எழுதுகிறவர்கள், வேலைக்காக குரூப் தேர்வுகளை எழுதுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
வயது முதிர்ந்த பெற்றோரோடு உடைய கிருபை இருக்கட்டும். நல்ல கர்த்தாவே, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இவற்றுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வை கண்டு சந்தோஷப்படும்படி கிருபை தான். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூடுகிற திருச்சபை நிர்வாகிகளை, ஒவ்வொரு சங்க உத்தியோகஸ்தர்களை, உறுப்பினர்களை, திருச்சபை குடும்பங்களை வேறு வேறாய் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் திகழே. ஆமேன். அன்பான்களே, ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்தது போல திருமதி ரோஸ்மேரி அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் குழந்தைகளை முதலாவது கொண்டு வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாக புதிய வெண்மையான டர்க்கியை கொடுத்து பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அதே போல திருமணமாகி வருகிற தம்பதிகளுக்கு முதலாவது திருச்சபையில வரும்போது அவர்களுக்கு வேத புத்தகத்தை கொடுத்து வரவேற்கிறோம். இதற்காக திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் அவர்கள் 10 வேதாகமங்களையும் 10 வெள்ளை டர்க்கிகளையும் பொருத்தனையாக தந்திருக்கிறார்கள். இவற்றை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தேங்க்யூ. அறிவிப்புகள். ஆராதனை தொடர்ந்து ஓய்வு நாள் பள்ளி மற்றும் திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெறும். ஆராதனை தொடர்ந்து முகாமை சங்க கூட்டம் நடைபெறும். முகாமை சங்க உறுப்பினர்கள் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை நடைபெற இருப்பதால் யாருக்காவது ஞானஸ்தானம் பெற தேவை என்றால் சபை போதகரையோ அல்லது சபை நிர்வாகிகளையோ தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை 4 மணிக்கு மாதர் சங்க கூட்டம் நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஜெபக்குழுவும், திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை மாலை 6 மணிக்கு பரிசுத்த வார கால ஆராதனையும் நடைபெறும். வருகிற திங்கட்கிழமை 14/4/2025 குளச்சல் வட்ட BBS பயிற்சி முகாம் பெத்தேல் லுத்தரன் சபை பிராயர்குளத்தில் வைத்து நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை 17/4/2025 மாலை 6 மணிக்கு பெரிய வியாழன் ஆராதனை திருவிருந்தோடு கூடிய ஆராதனையாக நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை 18/4/2025 காலை 9 மணிக்கு புனித வெள்ளி ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் சபையாருக்கு கஞ்சி வழங்கப்படும். அன்றைய தினம் சபையாருக்கு கொடுக்கப்பட்ட உண்டியல்களை கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 20/4/2025 காலை 5:30 மணிக்கு மெழுகுவர்த்தி பவனியும் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆராதனையும் நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் சபையாருக்கு சிற்றுண்டி வழங்கப்படும். ஜெபக்கூட்டங்கள் இந்த வாரம் இன்று மாலை 7 மணிக்கு பரமன்குளம் திரு ஒய் தேவதாசன் அவர்களிடம், 17/4/2025 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு குழிவிளை திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் அவர்களிடம், வருகிற வாரத்துக்கு அடுத்த வாரம் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு பரமன்குளம் திரு ஆஸ்டின் அவர்களிடம் ஜெபக்கூட்டங்கள் நடைபெறும். ஜெபக்கூட்டங்கள் ஒருமுறை கூட இன்று மாலை 7 மணிக்கு பரமன்குளம் திரு ஒய் தேவதாசன் அவர்களிடம், 17/4/2025 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு குழிவிளை திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் அவர்களிடம், வருகிற வாரத்திற்கு அடுத்த வாரம் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு பரமன்குளம் திரு ஆஸ்டின் அவர்களிடம் ஜெபக்கூட்டங்கள் நடைபெறும். பிறந்த நாள். இந்த வாரம் பிறந்த நாளில் பிரவேசிக்கும் பிள்ளைகள்
14/4/2025 ஜெபின் சன்னாப் திரு ஜெயக்குமார். 18/4/2025 அருண் சன்னாப் திருமதி மெதலிஸ்டெல்லா கருணதாஸ். மற்றும் அதே நாள் ஆஸ்டின் ஜெஸ்மி டாக்டர் ஆஃப் திரு தனராஜ். கிறிஸ்தியேசுக்குள் எல்லா உலகம் பெற்று வாழ சபை வாழ்த்துகிறது. கடந்த வாரம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிய திரு ஜீவகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் ஜபக்கூட்ட காணிக்கை திரு பி பிரபாகரன் ரூபாய் 500. கடந்த வாரம் கல்லறை தோட்டம் வாங்க காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி எஸ் விஜி ஜெரால்டு ரூபாய் 10,000, திரு ஏ தனராஜ் ரூபாய் 10,000, திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் ரூபாய் 2,000. 10 பைபிள்கள் மற்றும் 10 டர்க்கி டவல்கள் பொறுத்தரை காணிக்கையாக வாங்கி வந்த திருமதி ரோஸ்மேரி கிறிஸ்தாஸ் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 571வது பாடலை பாடும்போது மார்ச் மாத வரவு செலவிறங்கு வார காணிக்கை 17,403, இடைவாரம் 9,091, ஜெபக்குழு 1,180, ராபோஜனம் 7,130, மாத காணிக்கை 53,550, சோத்திரம் 4,400, ஜெபக்கூட்டம் 3,200, உபவாசம் 608, ஏல காணிக்கை 220, மொத்த வரவு 96,782. செலவு அசஸ்மெண்ட் 31,350, போதகர் பணி பயணப்படி 4,000, சிறப்பு படி 6,000, இசைப்பெற்ற 7,500, கோயில் பிள்ளை 6,000, மலர் வளையம் 400, உண்டியல் வாங்கியது 1,092, போதகர் இல்லம் பேட்டரி வாங்கியது 11,300, உபவாசம் 2,000, மெழுகுத்திரி 500, டீசல் 2,000, பயிற்சி போதருக்கு அன்பளிப்பு கொடுத்தது 2,000, மலர் வளையம் 4,400, மின் கட்டணம் 7,765, பிரிண்டிங் 360, நெட் 640. மொத்த செலவு 84,667. மொத்த வரவு 96,782, செலவு 84,667, மீதி இருப்பு 12,115. மாத காணிக்கை விவரங்கள். திரு ரத்னமணி 150, திரு ஜான் கரால்டு 500, திரு ஜெயபால் 500, திரு ஜே கிங்ஸ்லி 700, திரு சாம் ஜெபக்குமார் 500, திரு சைலம் 700, திரு தயன்ஜகன் 600, திரு சுபாந்ததரி 400, திருமதி கமலபாய் 200, திரு கே எபின் 3,500, திரு கே எல்வின் 1000, திரு வால்டர் கனடி 1000, திரு புஷ்பராஜ் 200, திரு சுதர்சன் 1000, திரு மேரி 100, திரு பிரபாகரன் 200, திரு பால்சிங் 200, திரு பொன்னுப்பிள்ளை 250, திருமதி கிரிஜா 300, திரு தாஸ் 200, திரு சதிசலி 100, திரு தனராஜ் 300, திரு சாம்ஜுனோ 200, திரு ஜஸ்டின் ஜெயராஜ் 600, திரு லலிதா 500, திரு வினோ 300, திரு தேவதாசன் 500, திரு ஷம் 400, திரு சதீஷ்குமார் 300, திரு தேவகுமார் 200, திரு ராஜகுமார் 300, திரு ஆஸ்டின் 300, திரு சுந்தர்ராஜ் 200, திரு மகாதேவன் 300, திரு மோசஸ் 200, திரு சைபின் 100, திரு சந்திரி 500, திரு தேவதாசன் 300, திரு சுஜித் 300, திரு தங்கையன் 100, திரு ஜெகதீசன் 500, திருமதி ரோசம்மாள் 100, திரு வினித்ராஜ் 500, திரு தேவராஜ் 150, திரு ஜேசுவின் 200, திரு ஞானதாஸ் 200, திரு குமார் 200, திரு KR ராபின்சன் 1,500, திரு ஆண்டனி 300, திரு முருகப்பன் 300, திரு ஜீவகுமார் 1,200, திரு சந்திரன் 300, திரு ஜேசிங் 200, திருமதி விக்டோரியால் 100, திரு நிவாஸ் 400, திரு மனோகரன் 500, திரு ஆசிர்வாதம் 500, திரு எழிலரசு 400, திரு புகழரசு 500, திருமதி சரோஜா 50, திரு பாபு 200, திரு கோபி தேவி 200, திரு பிரான்சிஸ் 150, திரு சான்ராஜ் 100, திருமதி பால்நேசம் 200, திரு அனீஸ் 500, ரெவரன் சகாயதாஸ் 1000, திருமதி உள்தாள் சகாயதாஸ் 500, திரு ராஜேஷ் 100, திரு உஷா 200, திருமதி ராஜரத்னபாய் 1,300, திரு நிக்சன் 500, திரு சுந்தர்ராஜ் 100, திரு ரிச்சர்ட் ஹென்றி 700, திரு வில்மார்ட் 200, திரு ஷார்ட் வில்லியம் 200, திரு சதாசிவன் 200, திருமதி சுனிதா 200, திரு எட்வர்ஷாம் 700, திரு ஜோன்ஸ் 600, திரு ஜேசிங் 500, திரு ஜெயக்குமார் 500, திரு ஜெபின் 500, திரு பூமணி 100, திரு ஜான் 200, திரு தங்கராஜ் 100,
திரு ஜெனீஸ் 500, திரு தமிழ்ச்செல்வன் 250, திரு குமாரதாஸ் 100, திரு சுரேஷ்குமார் 100, திரு எலியாஸ் 100, திரு ஜான்சன் 200, திரு இந்திராவிசன் 100, திரு ரசல் 150, திரு சுஜித் ராஜன் 200, திரு ரெக்ஸ் 600, திரு ரெங்கையன் 200, திரு தனிஸ்லாஸ் 200, திரு திவாகரன் 100, திரு மோகன்குமார் 700, திரு செல்வராஜ் 500, திருமதி ஹன்னா ஜெயப்பிரியா 5000, திரு மரி அகஸ்டினால் 100, திரு எடிசன் 200, திரு புஷ்பல்லி 100, திரு சதீஷ்குமார் 200, திரு மனோன்மணி 200, திரு பிராங்க்லின் 200, திரு ஜாய்ஸ் 200, திரு ஜெரால்ட் ஜபா 2000, திரு ராஜேந்திரன் சுபா 200, திரு கிறிஸ்டோபர் கிருபா 200, திரு ராஜன் 200, திரு சாம்சர்பின் 200, திரு ஜெபதாஸ் 150, திரு வின்சன் மனோர் 700, திரு ஆல்வின் ஜோயல் மனோ 700, திரு சுவாமிதாஸ் 100, திரு சுந்தர்ராஜ் 300, திரு தேவதாசன் 1500, திரு அனீஸ் 500, திரு செல்வராஜ் 500, திரு தர்மராஜ் 100 சிறப்பு காணிக்கை. ஸ்வீட்டஸ் மனோஸ் 1000, ஜேசிலன் 500, பேரில் 500, பேரில் 500, பேரில் 500, ஆசிகா ஜெதி 500, ஆபேல் தனராஜ் 500, நோவான்ஷா 500, விஜய் ஜெரால்ட் 500, ஆஷிகா ஜெதி 500, ஜெயபால் 500. 571வது பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். பவனி செல்கின்ற
நம் படைத்த காணிக்கைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நின்றவாறு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல கடவுளே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து இறை வார்த்தையை கேட்டு எங்களை மறுபடியும் அர்ப்பணம் செய்ய கிருபை தந்தீர். இந்த வாரத்தில, இந்த குருத்தோலை திருநாளில ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளை உமக்கு அர்ப்பணித்து இதன் மூலம் எங்களையே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஸ்தோத்திர காணிக்கை படைத்த உம்முடைய மகன் ஜெரீஷுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல முயற்சிகளை, எண்ணங்களை கடவுள் வாய்க்கு பண்ணித்தார். ஆண்டவரே அவனுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். நல்ல கர்த்தாவே, இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளிலும் இயேசுவோடு நாங்கள் பயணிக்க உமது சிலுவை பாடுகளை சுமந்தவர்களாக உமக்கென்று வாழ்ந்து காட்ட சிலுவைநாதர் இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தார். வறுமையினால, கடன் தொல்லையினால, பண கஷ்டத்தினால வேதனைப்படுகிற மக்களை கண்ணோக்கி பார். பலவிதமான குடும்ப பிரச்சனைகளினால் அவதிப்படுகிற மக்களை கண்ணோக்கி பார். இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் காணவும், இறை பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் கிருபை தான். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். பரிசுத்த வார ஆராதனைகளுக்காக திருச்சபை நிர்வாகம் எடுக்கிற முயற்சிகளில கிருபை இருக்கட்டும். குறிப்பாய் பெரிய வெள்ளிக்கிழமை 7 வார்த்தைகளை தர இருக்கிற கருங்கல் வட்டார எப்பம்பி ஊழிய ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழிய பிள்ளைகள் வந்து அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதான். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ஆண்டவர் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.